ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் பையனுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். மகாத்மாக்கு போகும்போதெல்லாம் இங்கே நான் வரும்போது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து ஒரு ஏரி உடஞ்சி தண்ணி ரோட்டில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஃபுல்லாக அந்த காவாடாக வந்து ரோட்டுக்கே வந்துருச்சு பாருங்கள். ஆமாம் ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். இந்த வழியாக நம்ம போகிறப்ப தண்ணி வந்துச்சு சுத்தமாக. அப்போ அந்த வழியே இந்த 3 இடத்துல பிளாக் ஆகி போச்சு. அதை தாண்டி நாங்கள் வந்தோம். நம்ம தண்ணி ராஜீவ் காந்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லாக உள்ள தண்ணி போகிறாங்க. வண்டியில் ஓட்டின்னு வர முடியல, தள்ளுது அப்படி. எல்லா வேலையும் ஓடிடலாம். ஆமாம், போ வண்டிக்கு பக்கத்துலேயே போயிடலாம். அது அடிச்சுன்னு போகும். இதுதான் ஆறுபடை காலேஜ். ஆறுபடையில் தண்ணியே கிடையாது. நாங்கள் போகும்போது உள்ள எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான். ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். ஐயோ போமா, கார் வர நிற்குது. முறை சொன்னேன் நிற்குது. வேன் மாட்டிங்க பாருங்கள். ரோடு பிளாக் லாரிக்கு பின்னாடியே அதுக்கப்புறம் தான் காலுக்கு மேலே தண்ணி போன இடம் வருது. இவங்களுக்கு தண்ணி வர இடம் அதிகம். எவ்வளோ ஃபோர்ஸ் வருது பாருங்கள். இவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். இதானே அவ்வளோ ஸ்லோ இங்கேயா போகலாம். அந்த இடத்துல தான் தண்ணி ரொம்ப அதிகம். அந்த ஊட்டிக்கு மேலே முக்கிய அளவு இந்த பக்கமாக போக முடியும் சொன்னேன். நடுவில் போனோம். ஓரமாக தண்ணி இதில் விட்டுட்டோம். நடுவில் போனாலும் போக முடியாது. நிறைய தள்ளின்னு போயிடலாமா? அதுதான் இந்த பக்கம் போனால் தள்ளின இது அதிகமாக இருக்கும். இருவர சொல்ல பேக்ல வச்சுக்கிறேன். A few moments later. அதான் தப்பு. ஆன்ல தான் இருக்கு. கல் சாஞ்சி வச்சா அது ஆறுபடியா? ஆமாம், அது ஆறுபடி பேக்கில்.
காமிக்கலாம் திரும்பி. வண்டி வருதா? வண்டி எங்கே வருது? வேணாம் ஏன் நிறுத்தி வச்சுறாங்க. பைக்கு தான் தள்ளி வரும். அதனால ஒரு லேடிஸ் வராங்க ஃபுல்லாக முட்டிக்கு மேலேயே தண்ணி. ஆமாம் அந்தாண்டல ஆமாம் அந்த பக்கம் தண்ணி. ஆனால் ஸ்லோவாக இருக்கா வருதா? தண்ணி வருது, அதிகமாக தான் வந்துட்டுருக்கேன். தெரியல அந்த இடத்துல வாங்கினது வச்சிடலாம். இருக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. இல்லை பாட்டு இது அங்கே பார்த்து க்ளோஸ் பண்ணி விடு, நல்லா க்ளோஸ் அப்பு. ஓகே அங்கெல்லாம் தண்ணி போதுமா? போதுமா? சரி, நம்ம போகிறப்ப இந்த இடத்துல தண்ணி வந்துச்சா? நம்ம போகிறப்பெல்லாம் கிடையாது, அங்கே தான் தண்ணி இருந்தது. அந்த அந்த இடத்துல தான் லேசாக போச்சு. நம்ம போகும்போது திரும்பி வரும்போது அது வரைக்கும் போச்சு, இங்கெல்லாம் இல்லை. இப்போ இங்கெல்லாம் ஏறி போச்சு. எப்படியோ தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வந்துட்டேங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு தான். நாங்கள் வந்ததே பெரிய விஷயம். கொஞ்சம் ஏமாந்தாலும் அவ்வளோதான். அடித்து போயிட்டுருக்காங்களே 3 பேரையும் அந்த பக்கம். கார்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சுங்க. காரெல்லாம் அடிச்சுன்னு போய் ஓரமாக கிடது எல்லாம். அந்த இடத்த விட்டு தாண்டி வந்துட்டோம். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் தப்பிச்சா போதும் சொல்லிட்டு அதை விட்டு இப்படியே வந்துட்டோம். இல்லைன்னா உங்களுக்கு அது வீடியோ எடுத்துருக்கலாம். நாங்கள் எடுக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு பயந்துட்டு வந்துட்டோம். தப்பிச்சா போதுன்னு வந்தோம் நாங்கள். அந்த இடத்துல எங்களால் எடுக்க முடியலைங்க. பாருங்க பாலம், அந்த கோயிலெலாம் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி. இப்போ ஒரு பாலம் வரும் பாருங்கள். இந்த ஒரு ஸ்கூல் இருக்குது, அது ஃபுல்லாக ஸ்கூல் ஃபுல்லாக தண்ணி தான். பாலம் இல்லை? ஆமாம் இதான் பாலம். அந்த பாலத்தை ரொம்ப தான் அந்த தண்ணிலாம் சைடில் போயிட்டு அந்த ரோட்டுக்குள்ளெல்லாம் வருது பாருங்கள். மரம் அடிச்சுன்னு வந்து கிடக்குது பாருங்கள். அதில் இந்தாங்க இந்த பாலம். இந்த மாதிரி 3 பாலம் இருக்குது அது போகிற வழியில். இது மாதிரி தான் எவ்வளோ தண்ணி பாருங்கள். இது பாலம் ஹைட்டுங்கிறதுனால தண்ணி கீழே போகுது. ஆனால் சைடில் ரோட்டெல்லாம் போயிடுது. ஆமாம் சைடில் ஏறிடுச்சு. இந்த பாருங்கள் அந்த சைட்லலாம் ஏறிடுது. அங்கே ஃபுல்லாக ஊர்லாம் நிறையா இருந்துச்சு. ஊரெலாம் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்க. A few moments later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் பாண்டிச்சேரி நோனாங்குப்பம் போட் ஹவுஸ்கிட்ட நம்ம இருக்க அந்த பாலத்தில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். காமிக்கிற ஃப்ரெண்டில் பார்த்தீங்களா? இதுதான் சங்கராபரணி ஆறு. சங்கராபரணி ஆறு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் தண்ணி, எவ்வளோ வேகம் போகுது பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் சங்கராபரணி ஆறு. இருங்க அந்தாண்ட போய்ட்டு காமிக்கிறேன். பார்த்தேன் நம்ம நின்று இருக்கிறது பழைய பாலம். அது ஏருக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அதுதான் புது பாலம். எப்போது பாருங்கள், அதான் புது பாலம். தண்ணியை பாருங்கள், காட்டுறதுங்க பாருங்கள். தண்ணி எவ்வளோ வேகம் போகுது பாருங்கள். பார்த்தீங்களா? எவ்வளோ வேகம் போகுது பாருங்கள் தண்ணி. இந்த கடைசியிலேருந்து
பாருங்க இந்த கடைசி வரைக்கும் ரொம்ப அகலம். இதுதான் சங்கராபரணி ஆறு. ஓகே ஓகே. யாரையே முடியாது தான் ஆளு தலைமை எங்கே போய் சரியே செய்வோம்.